வணக்கம். அதாவது நாங்க தான் இருக்கோம், அடுத்து ஒத்திக்கு தான் போலான்ற ஐடியால இருந்தோம். ஆனா தம்பி தான் 2 வருஷமாவே அண்ணே எப்பனே நீங்க சொந்த வீடு வாங்குறது, ட்ரை பண்ணுங்கண்ணே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருடைய முயற்சியில தான் இப்ப ஒரு வீடு வாங்கியிருக்கோம். அவருக்கு தான் நன்றி சொல்லணும். நாங்கள் வீடு எங்களுக்கு வாடிப்பட்டியில் இருக்கு, இருந்தாலும் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு 4-5 வருஷமாவே எதிர்பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் ஃபைனான்சியலி இதாக இருந்தனால பையன் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுடைய படிப்பு முடியவும் பார்க்கலான்னு இருந்தோம். இருந்தாலும் தம்பி ஒரு 2 வருஷமா சொல்லிக்கிட்டே இருந்தாப்புல, அண்ணே நான் சப்போர்ட் பண்ணுறேனே நீங்கள் முயற்சி எடுங்க அப்படின்னாப்புல. இப்போ ஒரு வீடு வாங்கியிருக்கோம். கடவுளுக்கும் தம்பிக்கும் நன்றி. குட் ஈவினிங் டு ஆல். ஹரியங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். நாங்கள் வீடு வாங்குறதுக்கு பெரிய முயற்சியே ஹரியங்கள் தான். ஃபுல் எக்கனாமிக்கல் சப்போர்ட் எல்லாமே. சின்னவங்க பெரியவங்க பார்க்காம அவங்க கொடுக்க மரியாதைக்கு அவங்களோட கண்டிப்பாக வீடு வாங்கணும் தோணும். நானுமே ஒரு வீடு வாங்கணும் தான் ஹரியங்கள் தான் வாங்கணும். அண்ட் என்ன மாதிரி இன்ஜினியர்ஸ்லாம் கிடைக்கும் போது ஹரியங்கள் மாதிரி ஒரு ஆளாக வரணும் அப்படின்றதுக்கு ஹரியங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு. அது ரொம்ப தேங்க்ஸ் இருக்கிறேன். தேங்க்ஸ். எத்தனையோ இன்ஜினியர்ஸ் வீடு கட்டுறாங்க, இருந்தாலும் அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கு. நீங்களும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. அதாவது வீட்டு அவர் போட எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கு. என்னுடைய ஹஸ்பண்ட் அவங்க கூட தான் ஒர்க் பண்ணுறாங்க. இருந்தாலும் நாங்கள் அவங்ககிட்ட வாங்குறோன்னா அவங்க ஒரு ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. பெருமைக்காக சொல்லலை, உண்மையிலேயே அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பெஸ்ட்டாக இருக்கு. தேங்க்யூ மேடம். உங்க வீட்டுக்காரங்க வேலை பார்த்துட்டு இருக்காருல்ல, இப்ப நீங்க நிறைய சொன்னாலும் எல்லாரும் சொல்றதானே என்ன செஞ்சா இன்னும் பெஸ்டா வரலாம்னு ஒரே ஒரு கருத்து மட்டும் எங்களுக்காக சொல்லுங்க. எல்லாமே சிறப்பாக தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இன்னும் இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தோணுது? இல்ல எல்லாருமே பெஸ்டா இருக்குன்னு இதுக்கு முன்னால பேசின எல்லாருமே சொல்லிட்டாங்க. எந்த குறையும் இல்லை சொல்றதுக்கு. இனி வர கிளைண்ட்ஸ் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுடைய ஃபீட்பேக் தான் இனி தேவை. ஸோ எப்போவுமே 2 விஷயம் கஷ்டமாக சொல்லுவாங்க. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருவாங்க. நீங்கள் வீடை கட்டி முடிச்சிட்டீங்க. இன்னும் நாங்கள் வீட்டுக்கு போய் நான் பார்க்கவே இல்லை. அட்வான்ஸ் கொடுத்த அன்னைக்கு போனதுதான். அதுக்கப்புறம் ஏன்னா அவருடைய வீடு மாதிரி தான் எல்லார் வீடையுமே கட்டி கொடுக்குறாரு. ஸோ நம்ம எதுக்கு போவேன்னு சொல்லிட்டு தான் நான் இன்னும் வீடை போய் கூட பார்க்கல. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, எல்லாமே பெஸ்ட்டாக தம்பி பண்ணுவாப்புல, நம்ம எதுவுமே எதிர்பார்க்க தேவையில்லை அப்படின்ட்டாங்க. நான் பெருமைக்கு எதை புகழ்றோன்றதுக்காக சொல்லலை, உண்மையிலேயே அவருடைய ஒர்க்கு பெஸ்ட்டாக இருக்கு. அவ்வளோதான். மிக்க நன்றிமா. இடையில அவர் ஒரு பில்டப் கொடுத்துட்டாங்க. இன்ஜினியரிங் படிக்கிறமே என்னடா செய்ய போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி ஒரு மனுஷனை பார்க்கும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இன்ஜினியர்லாம் சமாளிக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு ஒரு தெம்பு வந்துருச்சு. அதே ஒரு இந்த ஜோக்ல கூட போட்டிருந்தாங்க. அதாவது 1980 எங்க இங்க இன்ஜினியர் வீடு தெருவுல இன்ஜினியர் தான் கிடக்குறாங்க, இது யாரும் சொன்னா தானப்பா தெரியும் அப்படின்னா. 2020 வரும்போது எங்க இங்க இன்ஜினியர் ஏரியா வீடு இந்த பாலத்தில் படுத்து இருக்கிறாங்க, போய் பாருங்க அப்படின்னா. அந்த மாதிரி அவன் பார்த்துருக்கான், இன்ஜினியர் படிச்சு வச்சிருக்காங்க, நம்ம என்ன செய்ய போறோம்னு நினைச்சேன். அரியணை பார்க்கும்போது நமக்கு ஒரு தெம்பு வருது, பரவாயில்ல தம்பி அம்மா வீடை கட்டி முடிச்சுட்டாங்க, நீங்களும் படிச்சு முடிச்சு ஒரு நல்ல வேலையில ஜாயின் பண்ணி கல்யாணத்துக்கு பத்திரிகையை கொடுத்துருக்கேன்.